டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டா இருந்தா ஓகேவா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் தானாங்க, பரவாயில்லங்க, நல்லவனா இருந்தா ஓகே அப்படின்னு மீண்டும் சர்ச்சைக்குள்ள கருத்தை சொல்லி மாட்டிருக்கிறாங்க ராஷ்மிகா மந்தனா. ராஷ்மிகா மந்தனா 2K கிட்ஸ் உடைய நேஷனல் கிரஷா இருக்கிறாங்க. பல மொழிகளில் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க நடிக்கிற படங்கள்லாம் 1000 கோடிக்கு மேலே போகுது அப்படின்னு முன்னணி ஸ்டார்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லதா பாசிட்டிவா இருந்தா கூட இன்னொரு பக்கம் ஏதாச்சும் ஒன்று பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி அதன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து பல பிரச்சனைகளை கையாளுறாங்க. இந்த மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு கருத்தை அவங்க விளையாட்டா சொல்ல மறுபடியும் ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க அனிமல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அனிமல் படத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டரில் ஏதாச்சும் ஒரு பையனை பார்த்தீங்கன்னா அந்த பையனை டேட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஓகேவான்னு கேட்குறப்ப பரவாயில்லைங்க, டாக்ஸிக்னா என்ன, நல்லவனாக இருந்தாலே போதும், நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன, உண்மையாக காதலிக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம உண்மையாக காதலிச்சு அந்த பையனை நம்மளை ட்ரூவாக லவ் பண்ணான்னா அதுவே போதங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ராஷ்மிகா. ஸோ இதை பார்த்த பல பெண்கள் அந்த கேரக்டர் ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர், உங்களுக்கு அப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்டு தான் வேணுமா, ஏன் எதுக்காக அப்படின்னு அதை ஒரு விவாதமாக மாற்றி சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.